ரவை வச்சு ஒரு சூப்பரான ஆப்பம் ரெசிபி பார்க்கலாமா? அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடணும், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரது வர வறுத்துட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அது கூட மெஷரிங் கப்புக்கு 1 கப் ரவை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் தயிர், 3/4 கப் தண்ணி, உப்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பிறகு மாவு வந்து இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். ஆப்பம் மாவு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிட்டு, இது வந்து அரைச்சிட்டு நம்ம உடனே ஆப்பம் ஊற்றுறதுனால 1/2 ஸ்பூன் சோடா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுப்பில் வந்து ஒரு ஆப்ப பேன் வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா சூடானோன்னா குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி மாவு ஊற்றிட்டு ரொம்ப விரித்து விடக்கூடாது, லேசாக விரித்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா ஆப்பம் நல்லா பஞ்சு போல் ரெடி ஆகிருக்கும். இந்த ஆப்பம் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா பஞ்சு போல் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி கூட பரிமாறி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.